எனக்கு விருது வழங்கி நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த அறிஞர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன். பொதுவாக உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேண்டும் என்று கேட்பார்கள். எனக்கோ உழைப்பை மிஞ்சிய ஊதியம் கிட்டியுள்ளது. இந்த விருது எனக்கு தந்ததன் மூலம் நம் சக்திக்கு மீறி ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் நாம் சில பொறுப்புணர்வு அதிகமாக கையாண்டு அந்த விருதுக்கும் நம்மை நம்புகிறவர்களுக்கும் பாத்திரமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை ஒருவர் நம்புகிறார் என்றால் என்னை நான் இறுக்கிக் கொள்கிறேன், என்னை சுற்றி ஒரு சிறு வட்டமிட்டுக் கொள்கிறேன். எந்த வகையிலும் அவருடைய நம்பிக்கைக்கு நாம் குந்தகம் விளைவித்து விடக்கூடாது, நம்முடைய எல்லை கடந்து நாம் சென்றுவிடக் கூடாது என்று நான் நினைப்பேன். உதாரணமாக ஸ்பைடர்மேன் ஒரு படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துடைய கடைசியில எழுத்துக்கள் ஓடும், அதுல ஒரு வரி வரும். அந்த வரி எங்கேயாவது நீங்கள் கேட்டுதான் சொல்லுங்க. அவையிலேயே உனது சக்தி அதிகரிக்கும் பொழுது உனது பொறுப்பும் அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு வாசகம் வருங்க. உனது சக்தி அதிகரிக்கும் பொழுது உனது பொறுப்பும் அதிகரிக்கும். நான் கோயம்புத்தூர்ல என்னோட ஆபீஸ்ல இந்த வரிகளை நான் போட்டிருக்கேன். ஒன்று தேவைக்கு தேவை அப்படின்னு ஒரு வாசகம். இரண்டாவது, நம்முடைய சக்தி அதிகரித்தால் நம்முடைய பொறுப்பும் அதிகரிக்கிறது என்று பொருள். மருத்துவர் சொன்னார், நம்மை நாடி வருபவர்கள் பெருக பெருக நம்முடைய பொறுப்புகள் அதிகமாகிறது. நல்ல தரமான சிந்தனைகளை நாம் இந்த இலக்கிய மன்றத்திலே விதைக்க வேண்டும் என்றார். இதை ஒரு திரைப்பட பாடலிலே வாலி சொன்னது போல, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் கொள்கை நிறைவேற்று தோழா. அவர் அன்று சொன்னதை திரைப்படத்தின் வாயிலாக இது போன்ற பொறுப்புள்ள வார்த்தைகளை சொல்லும் போது நம்மை நாம் செம்மைப்படுத்தி சமூகத்திற்கு, நான் சார்ந்த சமூகத்திற்கு மேற்கொண்டு நல்ல விதமாக செயல்பட இந்த விருதும் தமிழ் இலக்கிய பண்ணையும் அறிஞர் பெருமக்களும் என்னை இந்த விதத்தில் ஊக்குவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் திருக்குறள். நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த அறிஞர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன்பட்டுள்ளேன். பொதுவாக உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேண்டும் என்று கேட்பார்கள். எனக்கோ உழைப்பை மிஞ்சிய ஊதியம் கிட்டியுள்ளது. இந்த விருது எனக்கு தந்ததன் மூலம் நம் சக்திக்கு மீறி ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் நாம் சில பொறுப்புணர்வு அதிகமாக கையாண்டு அந்த விருதுக்கும் நம்மை நம்புகிறவர்களுக்கும் பாத்திரமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை ஒருவர் நம்புகிறார் என்றால் என்னை நான் இறுக்கிக் கொள்கிறேன், என்னை சுற்றி ஒரு சிறு வட்டமிட்டுக் கொள்கிறேன். எந்த வகையிலும் அவருடைய நம்பிக்கைக்கு நாம் குந்தகம் விளைவித்து விடக்கூடாது, நம்முடைய எல்லை கடந்து நாம் சென்றுவிடக் கூடாது என்று நான் நினைப்பேன். உதாரணமாக ஸ்பைடர்மேன் ஒரு படம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துடைய கடைசியில எழுத்துக்கள் ஓடும், அதுல ஒரு வரி வரும். அந்த வரி எங்கேயாவது நீங்கள் கேட்டுதான் சொல்லுங்க. அவையிலேயே உனது சக்தி அதிகரிக்கும் பொழுது உனது பொறுப்பும் அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு வாசம் வருது. உனது சக்தி அதிகரிக்கும் பொழுது உனது பொறுப்பும் அதிகரிக்கும். நான் கோயம்புத்தூர்ல என்னோட ஆபீஸ்ல இந்த வரிகளை நான் போட்டிருக்கேன். ஒன்று தேவைக்கு தேவை அப்படின்னு ஒரு வாசகம். இரண்டாவது, நம்முடைய சக்தி அதிகரித்தால் நம்முடைய பொறுப்பும் அதிகரிக்கிறது என்று பொருள். மருத்துவர் சொன்னார், நம்மை நாடி வருபவர்கள் பெருக பெருக நம்முடைய பொறுப்புகள் அதிகமாகிறது.
நல்ல தரமான சிந்தனைகளை நாம் இந்த இலக்கிய மன்றத்திலே விதைக்க வேண்டும் என்றார். இதை ஒரு திரைப்பட பாடலிலே வாலி சொன்னது போல, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் கொள்கை நிறைவேற்று தோழா. அவர் அன்று சொன்னதை திரைப்படத்தின் வாயிலாக இது போன்ற பொறுப்புள்ள வார்த்தைகளை சொல்லும் போது நம்மை நாம் செம்மைப்படுத்தி சமூகத்திற்கு, நான் சார்ந்த சமூகத்திற்கு மேற்கொண்டு நல்ல விதமாக செயல்பட இந்த விருதும் தமிழ் இலக்கிய பண்ணையும் அறிஞர் பெருமக்களும் என்னை இந்த விதத்தில் ஊக்குவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் திருக்குறள்.